அச்சம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆடி மாத ராசி பலன்கள் ஜூலை 17ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரைக்கும் மகர ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். மகர ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு சூரிய பகவான் வர்றார். மிதுனத்தில் இருந்த சூரிய பகவான் இப்ப கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இது மகர ராசிக்கு 7ஆம் இடமா வருது. இப்ப இதுவரைக்க திருமண தடை இருந்தவங்க இப்போ அந்த தடை அகலும். இந்த மாதம் வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு. அதே போல் உங்களுக்கு வெளி பழக்க வழக்கங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். கூட்டு தொழில் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதம் அதை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா ரொம்ப நல்லா இருக்கும். அரசியல்வாதிகள் இல்லை அரசு உயர் அதிகாரிகளோட ஆதரவு உங்களுக்கு நல்லா இருக்கும். சிலருக்கு அரசு உயர் அதிகாரிகளோட நல்ல ஒரு தொடர்பு கிடைக்கும். நல்ல அரசியல்வாதிகளோட நட்பும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அவங்களால அரசாங்க வழி உதவிகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த மாதத்தில் நிறைய பேர் கடனை அடைச்சி முடிக்கலாம். நீண்ட கால நோய்கள் சிலருக்கு இருந்திருக்கும். அதுக்காக ட்ரீட்மெண்ட் வேறு இடத்துலலாம் பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் ரெக்கவர் ஆகாமே இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு இந்த மாதம் ஒன்று மருத்துவரை மாற்றுவீங்க, இல்லைனாக்கா ஹாஸ்பிட்டலை மாற்றுவீங்க. அப்போது உங்களுக்கு அந்த நோய்க்கான தீர்வு ஃபுல்லாக கிடைக்கும். நோய் சீக்கிரம் க்யூர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. வெளிநாடு போகணும் அப்படின்னு முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டில் உள்ள நண்பர்கள்னாலையும் உங்களுக்கு உதவி கிடைக்கும். இல்லை ஏஜெண்ட் வழியாக போகிறீங்கனாலும் அங்கேருந்து உங்களுக்கு நல்ல தகவல்கள் வரும். இந்த மாதம் அரசு வழியில் என்ன ஒரு முயற்சிகள் நீங்கள் மேற்கொண்டாலும் அது சக்ஸஸ் ஆகும். ஆனால் வாழ்க்கை துணைக்கிட்ட மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போங்க. அவங்க கூட கொஞ்சம் வம்பு வாக்குவாதங்கள் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டீங்க அப்படின்னாக்கா ரொம்ப நல்லது. உயர்கல்விக்காக நீங்கள் வெளியிட பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். வெளி மாநிலமோ இல்லை வெளியிடங்களுக்கோ போய் படிக்கிற மாதிரியான சூழல் உருவாகும். அதே போல் குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் கோபத்தை குறைச்சிங்க. அவங்க செய்கிறது பிடிக்கல அப்படின்றதுனால ஒரு பிரச்சனை வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால் அவங்கள்ட்ட கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. நல்லதே நடக்கும். நன்றி.